ஒரு காரணத்தோட தான் ஒரு மொழியை வந்து உருவாக்க முடியும். அப்படி பார்க்கும்போது மற்ற மொழிகளை விட அனைத்திற்கும் மூத்த மொழி வந்து நம்ம தமிழ் மொழி தான் எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்காரு, அவர்கிட்ட வந்து ஒரு மாணவன் வந்து கேட்கறாங்க, அறிவியலை பத்தி சுருக்கமா ஒரு 3 வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, டைம், ஸ்பேஸ், ஆக்ஷன், இது 3 சேர்ந்ததுதான் அறிவியல் அப்படின்னு சொல்றாரு. 5100 வருடங்களுக்கு முன்பு நம் கருத்தினால் எழுதப்பட்டதுதான் திருக்குறள். அந்த குறள்ல ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர் அறிவியலின் சுருக்கமா சொன்னதை 5100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்ப ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திராவிடம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழ் மொழி வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழர்கள் வந்து முட்டாள்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி திணிச்சிருக்காங்க. தமிழர்கள் கையில அதிகாரம் இல்லை, அதுதான் உண்மை. அதனாலதான் நம்ம தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கிறாங்க. இப்ப பக்கமா பாத்தீங்கன்னா எகிப்து பிரமிட்ல தமிழி மொழி வந்து அங்க பொறிக்கப்பட்டிருக்குன்னு எங்க வரலாறு சொல்லும். ஐயா வந்து தமிழர்களுடைய அனைத்து கண்டுபிடிப்புகளுமே ஐயா வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அதை தான் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ உலகின் மூத்த மொழி தமிழ் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மொழியை கண்டுபிடிப்பதுக்கே ஒரு அறிவுங்கிறது ஒண்ணு வேணும். ஏன்னா சும்மா வந்து மொழியை வந்து சாதாரணமா உருவாக்கி இருக்க முடியாது யாரையுமே. அதற்கு ஒரு காரணம் வேணும். ஒரு காரணத்தோட தான் ஒரு மொழியை வந்து உருவாக்க முடியும். அப்படி பார்க்கும்போது மற்ற மொழிகளை விட அனைத்திற்கும் மூத்த மொழி வந்து நம்ம தமிழ் மொழி தான் எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதுலயே வந்து நம்ம தமிழர்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு சான்று இருக்கு. அதுக்கு சான்றாகிறது நம்ம தமிழ் மொழி. அடுத்ததா அறிவியல். அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்காரு, அவர் வந்து நம்ம ஒரு கண்டுபிடிப்பாளர், ஒரு அறிவியல் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். அவர்கிட்ட வந்து ஒரு மாணவன் வந்து கேட்கறாங்க, அறிவியலை பத்தி சுருக்கமா ஒரு 3 வார்த்தையில சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, டைம், ஸ்பேஸ், ஆக்ஷன், இது 3 சேர்ந்ததுதான் அறிவியல் அப்படின்னு சொல்றாரு. இது எப்போன்னா 1800, அதாவது 20ஆம் நூற்றாண்டுல தான், 1800களுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஆனா இப்ப திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா கிமு 31 சொல்றாங்க. பட் நம்ம ஐயாவின் ஆய்வின்படி 5100 வருடங்களுக்கு முன்பு நம் கருத்தினால் எழுதப்பட்டதுதான் திருக்குறள். அந்த குறள்ல ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா காலம், இடம், செயல் 3மே வந்துருச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர் அறிவியலின் சுருக்கமா சொன்னதை 5100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம திருக்குறளை எப்படி பாக்குறோம்னா வெறும் மனப்பாடமா தான் பாக்குறோம். 1330 குறளை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டா உனக்கு பிரைஸ். அதுல என்ன இருக்கு, அதுல என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும், இந்த விஷயமெல்லாம் யாருமே நமக்கு சொல்லி தரதில்லை. ஏன்னா தமிழ் புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பேருக்கு தான் இருக்கு. அதை வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்காகவும் தெரியும், யாருமே சொல்லி தரதில்லை. அதே மாதிரி இன்னொன்னு, கலீலியோ இருக்காரு. கலீலியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்டத்தின் மையம் வந்து பூமி கிடையாது, இது வந்து நம்ம சூரியனை சுற்றி வரும் ஒரு கோள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றாரு கலீலியோ வந்து. அவரும் வந்து கிட்டத்தட்ட இந்த 1600களில் அந்த டைம்ல தான் அவர் சொல்றாரு. ஆனா நவகிரகங்கள் அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். கோயில் எல்லாம் இன்னைக்கு போனோம்னா பார்ப்போம், நவகிரகங்களை சுத்தி வருவோம். அதுல வந்து நடுவுல வந்து சூரியன் இருக்கும், அதுல சுத்தி மற்ற அனைத்து கோள்கள் இருக்கும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ராகு, கேது எல்லாமே இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த நவகிரக வழிபாடுங்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம இது நமக்கு ஒரு சான்றாவே இருக்கு, நம்ம கோயிலே இது இருக்கு. ஆனா இதை நம்ம சும்மா ஏதோ போனோமா அப்படியே ஒரு சுத்தி வரோம், அவ்வளவுதான், இப்படிதான் பாக்குறோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம புத்தகத்துல இவங்களதான் சயின்டிஸ்ட் சொல்றமே தவிர, இங்க நம்ம கிட்ட ஒரு சான்றே இருக்கு. கோயில்ல நம்ம தினமும் வழிபடக்கூடிய ஒரு கோயில்ல இந்த மாதிரி சான்றுகளே இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம தமிழர்கள் தான் வந்து அறிவியல் அப்படிங்கிற விஷயத்த வந்து மறைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திராவிடம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழ் மொழி வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழர்கள் வந்து முட்டாள்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி திணிச்சிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இவ்வளவு சான்றுகள், இவ்வளவு வரலாறுகள் இருந்தும் நமக்கு ஏன் யாருமே வந்து ஒரு தமிழர்களை ஒரு அறிவியல் முன்னோர்களா வந்து யாருமே ஏன் ஏத்துக்கல அப்படின்னா, நம்ம கிட்ட இப்போ ஒரு அதிகாரம் இல்லை, தமிழர்கள் கையில அதிகாரம் இல்லை, அதுதான் உண்மை.
அதனால தான் நம்ம தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கிறாங்க. இப்போ பக்கமாக பார்த்தீங்கன்னா எகிப்து பிரமிடில் தமிழி மொழி வந்து அங்கே பொறிக்கப்பட்டிருக்குன்னு எங்கள் வரலாறு இப்போ தான் சொல்கிறாங்க. பட் ஐயா வந்து தமிழர்களுடைய அனைத்து கண்டுபிடிப்புகளுமே ஐயா வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அதை தான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா வந்து தமிழர்களின் இரும்பு காலம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து 5000 வருடத்துக்கு முன்பு தமிழரின் இரும்பு காலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு சான்றாகவே இருக்குது. ஆனால் இதை வந்து யாருமே வெளிப்படுத்தல நம்மகிட்ட. சின்ன வயசுலேருந்தே நம்ம அதாவது வெளிநாட்டவர்கள் தான் வந்து விஞ்ஞானிகள், அவங்க தான் அறிவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திணிச்சிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கோள்கள் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, கலிலியோ வந்து இந்த மாதிரி இது சொன்னார். ஆனால் இதெல்லாம் நம்ம பரிபாடல் இலக்கியம், தொல்காப்பியம் போன்ற இலக்கிய நூல்கள் எல்லாருமே இதில் சொல்லுது. இந்த அண்டங்கிறது பெருவெடுப்பால் நிகழ்ந்தது மற்றும் இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து தான் உயிர்கள் உருவாகின்றன. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இலக்கியத்தில், நம்மளுடைய பரிபாடல், நம்ம தொல்காப்பியம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அறிவியல் நூல். ஆனால் இது அறிவியல் நூலை வந்து ஒரு அறிவியல் நூலை பார்க்காம வெறும் இலக்கண நூலை மட்டும் சுருக்கி நம்மளுடைய தமிழனுடைய வரலாற்றை வந்து இன்னைக்கு சுருக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்கோம், எல்லாரும் இப்போ நம்ம பார்க்குறோம். பெரிய கோயில் 1100 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஆனால் நம்மக்கிட்ட தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழில்நுட்பமுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. 1000 வருடங்களுக்கு முன்னாடி 1000 வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு தொழில்நுட்பமே இல்லை அப்படின்னா எப்படி அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயிலை கட்ட முடியும்? இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, யானையை வச்சு நாங்கள் கொண்டு போய் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையிலே சாத்தியம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யானையை வச்சு அவ்வளோ பெரிய கோயிலை கட்ட முடியுமா? இல்லை கரண்ட் இல்லாமல் அவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா பாருங்கள், அங்கே தான் நம்ம அறிவிலே வந்து புதைந்து கிடக்குது. கோயிலில் தான் நம்மளுடைய வரலாறே இருக்குது. அதுலேயும் பாதி அழிச்சிட்டாங்க. பட் மற்ற வரலாறுகள் மிச்சமுள்ள வரலாறுகள் எல்லாமே நம்ம கோயிலில் தான் இருக்குது. அங்கே போகும்போது ஒவ்வொரு சிற்பங்களையும் ஒவ்வொரு நுணுக்கமான சிலைகளையுமே கவனிங்க, உற்று பாருங்க. அது எவ்வளோ பெரிய அக்யூரேட்டாக, எவ்வளோ சிற்பங்கள், எவ்வளோ ஒரு மிஷினரியில் போட்டு பண்ண அந்த இது நல்லாவே உணர முடியும் நம்மளால். ஆனால் நம்ம அதை யாருமே நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம அப்படியே கடந்து போயிடும். ஒரு சும்மா போகிறோம், சாமி கும்பிட்றோம், வரோம், அப்படி தான் இருக்குமே தவிர அது யாருமே நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போதும் அங்கே இருக்கிற அந்த தூண்கள், அந்த வழிபாடுகள், சிலைகள் இதெல்லாமே நம்ம உற்று நோக்கணும்னா நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக எவ்வளோ பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் அப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம புராண இதில் கூட பார்த்தோம்னா ராவணன் வந்து புஷ்பரக விமானம் வச்சுருந்தாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது வெறும் கதையாக படித்து நம்ம கடந்து போயிடுறோம். பட் அதெல்லாம் அது உண்மைதான். 7500 வருடங்களுக்கு முன்பே நம்மக்கிட்ட விமானம் இருந்திருக்கு. ராவண இந்திரர்கள் தான் முதல்ல விமானத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே நம்ம தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறு. இந்த வரலாறெல்லாம் வந்து எப்போ நமக்கு தெரிய வருதுன்னா, ஒரு தமிழர் நம்மள இருக்க ஒரு தமிழர் ஒரு ஆய்வாளராகவோ ஒரு கண்டுபிடிப்பாளராகவோ இருந்து மக்களுக்காக பொதுநலன் கருதி சேவை செய்யும் போது தான் இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வெளியே வருது. அப்படி யாரு நமக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவர் தான் நம்ம முனைவர் பாண்டியன் ஐயா. மற்ற அனைத்து கண்டுபிடிப்பாளர்களும் ஏதோ ஒரு சுயநலத்தினாலோ ஏதோ ஒரு இதனாலோ நம் வரலாறுகளாம் மறைக்கின்ற பட்சத்தில் முனைவர் திரு பாண்டியன் ஐயா கடந்த 20 ஆண்டுகளாக நம் தமிழினத்திற்காக நம் வரலாற்றெல்லாம் மீட்டு கொடுத்துள்ளார். மேலும் இந்த வரலாறு மீண்டும் நம் தமிழகத்தில் வந்து நம் தமிழர்கள் முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆசீவக ஆட்சியை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் இப்பொழுது நாம் பயணிச்சிட்டு இருக்கோம். அந்த ஆட்சி வந்து விரைவில் நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகுது. தமிழர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆசீவக ஆட்சியை மலரச் செய்ய போகிறோம். அதை நாம் கூடிய விரைவில் எல்லாரும் பார்ப்போம். அப்போ வந்து நம்மளுடைய உண்மையான வரலாறுகள் மீட்கப்படும். அப்போ தமிழர்கள் யார் என்று நம்ம அந்த உலகம் பூரா நம்ம காட்ட போகிறோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.